அலைகளாடும் கடலில் கரையை தேடினேன். படகு சேரும் துறையில் வெளிச்சம் நாடினேன். உடைந்து போன இதயம் ஒன்று சேருமோ? தொலைந்து போன கனவும் நிஜமாய் மாறுமோ? அன்பே 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 நீயும் கலங்காதே, உந்தன் நேசர் என்றும் உண்டு மறவாதே. அன்பே 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 நீயும் கலங்காதே, உந்தன் நேசர் என்றும் உண்டு மறவாதே. உங்களுடைய வாழ்க்கை எப்பேற்பட்ட சூழல வேண்டுமானாலும் இருக்கலாங்க. ஒரு இருளான வாழ்க்கை, அவங்க கிட்ட அன்பை எதிர்பார்த்த, இவங்க கிட்ட அன்பை எதிர்பார்த்த அன்பு எதுவுமே எனக்கு நிலையாக இல்லை. யாருமே எனக்கு அன்பு செலுத்துறதுக்கு இல்லை. இப்படிப்பட்ட சூழலில் நீங்க இருக்கீங்களா? ஒரு உண்மையான அன்பை பற்றி உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு படகு அது கரையை சேரணும் அப்படின்னா கலங்கரை விளக்குங்கிறது ரொம்ப அவசியமான ஒன்று இல்லையா? அதே போல நம்முடைய வாழ்க்கையில, இருளான ஒரு வாழ்க்கையில வெளிச்சம் வேணும் அப்படின்னா உலகத்திற்கு வெளிச்சமாக இயேசுப்பா இந்த பூமிக்கு வந்தாங்க. நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுதுன்னு சொல்லி சிலுவையில சிற்றையை அனுபவித்து நமக்காக தூய ரத்தம் சிந்தி அன்பு கொடுத்திருக்காங்க. அந்த அன்பு மற்றவர்களை போல அல்ல, மனுஷங்களுடைய அன்பை போல இல்ல. அந்த அன்பு எப்பொழுதுமே நிரந்தரமான ஒன்றா இருக்கும். நீங்க வேணா முயற்சி செஞ்சுதான் பாருங்களேன்.